நண்பர்கள் அனைவருக்கும் அம்மு அஸ்ட்ரோ சேனலின் பணிவான வணக்கங்கள். தனுசு ராசிக்கான 2023 புத்தாண்டு ராசி பலன்கள். முதல்ல தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு புது ஒளியை கொடுக்க போகிறது, ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க போகிறது. ஒரு இருண்ட வாழ்க்கையில் இருந்து ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கைக்கு வரப்போறீங்க. துன்பத்தில் இருந்து இன்பத்திற்கு வரப்போறீங்க. ஒரு பிரகாசமான ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த 2023 வருடத்துல. அதனால நம்பிக்கையுடன் இந்த வருடத்தை நீங்கள் எதிர்நோக்கலாம். எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த 2023 புது வருடத்தை மிகவும் ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க தனுசு ராசி நண்பர்கள். ஏன்னா அவ்வளவு தூரம் அடிபட்டுட்டீங்க. கடந்த 7-8 வருஷமா நீங்க எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அடி வாங்கி தான் இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்க. அவங்கவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க மிகவும் ஒரு நேர்மையோட இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்னா ரொம்பவும் நல்லவங்களாக இருப்பது கூட ஒரு ஆபத்து தான் என்பதற்கு உங்களுடைய ராசி தான் ஒரு உதாரணம். உங்களை மற்றவங்க உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களை ஏமாற்றி விடக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு ஏற்படும் பல சந்தர்ப்பங்கள்ல. அப்படி இருந்தாலும் நீங்க உங்களை மாற்றிக்கொள்வீங்களான்னா மாட்டீங்க. நீங்க எப்படி எது சரியோ நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு உண்மைக்கு மதிப்பு கொடுத்தே வாழக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நேர்மையானவர்களாக இருப்பீங்க. அந்த நேர்மை உங்களுக்கு ஒரு தற்காலிகமாக ஒரு கஷ்டத்தை கொடுக்குமே தவிர உங்களுடைய நல்ல மனசுக்கு எப்பவுமே நீங்க நல்லாதான் இருப்பீங்க. இந்த 2023 புது வருடம் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வருடம். அது என்ன மாதிரியான ஒரு மாற்றம்னா நல்ல மாற்றங்கள், ஒரு உயர்வை நோக்கி செல்ல போறீங்க. ஒரு விண்ணை எட்டக்கூடிய ஒரு வெற்றி, ஒரு விண்ணை தொடக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை காண போறீங்க அப்படிங்கிறது தான் உண்மைங்க. 2023 வருடம் தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுடைய எல்லா ட்ராக்கும் கிளியர்னு சொல்லலாம். அதாவது சனி பகவான் 7.5 சனியிலிருந்து கம்ப்ளீட்டா வெளியே வர்றீங்க. அதாவது சனி பகவான் 2ஆம் பாவகத்திலிருந்து மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு இந்த ஜனவரி 17ஆம் தேதி. அப்ப 7.5 சனியினுடைய தாக்கத்திலிருந்து வெளியே வர்றீங்க. ஒரு பெரிய ஒரு கும்பிடு போட்டுடலாம் சனி பகவானுக்கு. அவர் 3ஆம் பாவகம் முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானம் என்பது உபஜய ஸ்தானம், ஒரு வெற்றி ஸ்தானம், ஒரு வெற்றியை குடிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சி அடைகிறாரு. அப்ப உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விஸ்வரூபம் எடுக்கும். உங்களது தன்னம்பிக்கை பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த அளவுல இருக்கும். எதையுமே என்னால சாதிக்க முடியும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியத்தை இந்த வருடத்துல நீங்கள் காண போறீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் ஒரு பெருசா தான் யோசிப்பீங்க. எதையுமே ஒரு சின்னதாலாம் நீங்க யோசிக்க போறது இல்ல. எதையுமே ஒரு பிரம்மாண்டமா தான் யோசிக்க போறீங்க. அந்த முயற்சியில ஒரு வெற்றியும் நீங்கள் அடைய போறீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அந்த முயற்சி ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல வந்துட்டாரு. சரி, உங்களுடைய ராசிநாதன் குரு, எப்பவுமே சனி குரு இருவரையுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். அவங்க சனியும் குருவும் தான் நம்மளுடைய ஒரு வருட காலத்துல நம்மளுடைய அந்த பிரிடிக்ஷன்ல பலன்கள்ல மிகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய 2 கிரகம்னா அந்த குருவும் சனியும் தான். அடுத்தாப்புல ராகு கேதுவை சொல்லலாம். அப்ப இந்த குரு உங்களுக்கு என்ன அமைப்புல வரப்போறாரு? ஏன்னா அவர் உங்களுக்கு ராசிநாதன் கூட. ராசிநாதன் வலுவா இல்லைன்னா உங்களால எதுவுமே செய்ய முடியாது. மற்ற கிரகங்கள் என்னதான் வலுவா இருந்தா கூட ராசிநாதன் வலுவில்லை, லக்னாதிபதி வீக்கா இருக்காரு அப்படின்னா உங்களால எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு நல்லது நடந்தா கூட அதை உங்களால அனுபவிக்க முடியாது. அதுதான் உண்மை. அப்ப ராசிநாதன் இந்த வருடத்துல எந்த இடத்துல வரப்போறாரு அப்படின்னா நான் டிஸ்பிளேல போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது இந்த ஏப்ரல் மாதமே உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் பாவகத்தில் இருந்து மீனத்தில் இருந்து அவர் 5ஆம் பாவகமான மேஷத்திற்கு வந்துருதாரு. அதனால நான் குரு பகவானை நான் மேஷத்திலே போட்டுட்டேன், இப்பவுமே போட்டேன். அதாவது ஜனவரியில இருந்து ஒரு 3 மாத காலங்கள் மட்டும்தான் அவர் 4ஆம் பாவகத்துல இருக்க போறாரு. 4ஆம் பாவகம் என்கிற பொழுது அவர் 4 கூடவே 4ஆம் பாவகத்திலே ஆட்சி பெற்றிருப்பாரு. இருந்தாலும் கூட அங்கு அவருக்கு ஒரு ஸ்தான பலம் கிடையாது. அதே நேரத்துல அவர் ஒரு திரிகோணமான மேஷத்திற்கு வருவது நல்ல ஒரு அமைப்பு. அதாவது குரு பலம் வருகிறது. அப்ப திருமணம் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை நீங்கள் அடைய முடியும். குரு பலம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மேரேஜ் விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே திருமணம் பண்ணணும், பையனுக்கு திருமணம் பண்ணணும், பொண்ணுக்கு திருமணம் பண்ணணும்னா குருபலம் வந்துட்டா அப்படின்னு தான் நம்ம முதல்ல பார்ப்போம். அப்ப குரு பலம் வருது உங்களுக்கு தனுசு ராசிக்கு. அப்போ இந்த கடந்த 7-8 வருஷமா திருமணத்துல தடை,
திருமணம் நடந்தாலும் நிறைய பிரச்சனைகள், முதல் திருமணத்துல நிறைய பிரச்சனைகள், அந்த மாதிரிலாம் கஷ்டங்களை அனுபவித்தவங்களுக்கு இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு விடிவு காலம் பிறக்க போகிறது. அது ஒரு நல்ல விஷயம். அப்ப 5ஆம் பாவகத்திற்கு குரு வர்றாரு. ஏற்கனவே 5ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம். 5ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருப்பது உங்களை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துல நிறைய தடைகள். ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு நீண்ட காலமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த 7.5 சனி காலத்துல அது நிறைய ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த கனவு வந்து பழிச்சிருக்காது. ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்கிட்டே இருப்பீங்க, ஆனா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரலுக்கு பிறகு நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அப்ப ஏப்ரலுக்கு பிறகு 2023 பிறந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்தாச்சு. அப்போ குழந்தைகள் வளர்ந்த குழந்தையா இருக்காங்க, குழந்தைகள் விஷயத்துல நிறைய மனக்குறைகள். என் பையன் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போவானா, அவன் வேலைக்காக ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருக்கான், அப்ப வந்து நான் அந்த வேலையை வந்து அவன் அடைஞ்சிருவானா, இல்ல நான் படிச்சுக்கிட்டு இருக்கான், படிப்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, தடைகள் வருது அப்படின்னு நிறைய உங்களுக்கு கவலைகள் இருந்திருக்கலாம். பொண்ணுக்கு திருமணம் ஆகல, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும், எதுவுமே நல்ல சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு கவலைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் எல்லாம் நீங்க போகிறது. ஏன்னா புத்திர ஸ்தானத்திற்கே குரு பகவான் சுபத்துவமா வந்து உட்கார்றாரு ஏப்ரல் மாதத்துல இருந்து. அப்ப வந்து குழந்தைகள் விஷயத்துல நீங்கள் எந்த ஒரு கவலையும் கொள்ள வேண்டாம். உங்க குழந்தைங்க வந்து அவங்க வழியில முன்னேறி போறாங்க. நீங்க வந்து அதை பார்த்து பூரித்து போகக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த 2023 வருடம். சரி, 5ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருப்பதனால அந்த ராகு இணையும் பொழுது ராகு பகவான் அங்கு சுபத்துவம் ஆகிறார். ராகுவினால என்னென்ன கஷ்டங்கள் பட்டீங்களோ அந்த கஷ்டங்கள்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. அடுத்து கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் பாவகத்துல. அப்ப குரு பகவானினுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா கேது மேலையும் விழும், அதாவது 11ஆம் பாவகத்தின் மீது விழுகிறது. குரு கேது காம்பினேஷன் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாம் ஒரு நீண்ட காலமாக ஒரு வழிபாட்டு தலத்துக்கு செல்லணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கனவு இருந்ததுன்னா அந்த கனவெல்லாம் இப்ப நிறைவேற்றி கொள்ளலாம். நீங்க தனுசு ராசியா இருந்து கொஞ்சம் ஒரு வயதான ஒரு ஆளா இருக்கீங்க, ஒரு 60s 70s இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய குழந்தைகளே உங்களை வந்து ஒரு காசிக்கு கூட்டு போவாங்க, ராமேஸ்வரத்துக்கு கூட்டு போவாங்க, ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் உங்களை நீங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த வருடத்துல உங்களுக்கு ஏற்படும். அதே போல நீங்களுமே ஏதாவது ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது பணம் கொடுக்கிறது, அந்த வழிபாட்டு தலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையில நீங்கள் கலந்து கொள்வது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் ஏற்படலாம். ஒரு சிலர் வந்து பொதுவா தனுசு ராசினாலே சில பேர் வந்து ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபாடோட தான் இருப்பீங்க. உங்களுடைய ராசியில உங்களுடைய ஜனன ஜாதகத்துல குரு சனி கேது இந்த 3 காம்பினேஷனும் எங்கேயாவது ஒண்ணு சேர்ந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த ஆன்மீகத்துல வருவீங்க. ஒரு குரு தசை வருது, இல்லைன்னா ஒரு கேது தசை வருது, சனி தசை வருது, அப்ப அந்த குரு கேது ஒரு காம்பினேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஆன்மீகத்துல மனம் அதிகமாக செல்லும். தனுசு ராசி என்றாலே குருவினுடைய ராசி. நீங்க எப்பவுமே ஒரு நன்மைக்கு நல்லதுக்கு மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் கொண்டவர்கள். நீங்கள் வந்து எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய மதத்துல அந்த அவரோட ரிலீஜியஸ் ரொம்ப ஒரு ரிலீஜியஸா இருப்பீங்க. அது வந்து அதுவே ஒரு பொதுவா வந்து அந்த ரிலீஜியஸ்ல இருக்கும் பொழுது மனம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து குருவினுடைய ஒரு ஆதிக்கம் என்பதனால 100க்கு 90% பேர் அந்த ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபாடோட தான் இருப்பீங்க. ஒரு 10% பேர் வேணா கொஞ்சம் மாறி இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு சூரியன் எல்லாம் கொஞ்சம் ஒரு வலுவா இருந்தாருன்னா நீங்க வந்து அந்த கடவுள் நம்பிக்கை என்பது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கூடிய வரைக்கும் அந்த கடவுள் பக்தி என்பது அதிகமாக இருக்கும். இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் என்று சொல்லலாம். அப்போ கடவுளினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கூடவே வருகிறது இந்த மாதத்துல, இந்த வருடத்திலிருந்து. அதாவது 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு ராகு, 11ஆம் பாவகத்துல கேது ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அவருடைய ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். 11ஆம் பாவகத்தை பார்வை செய்தனால குரு பகவானினுடைய பார்வை விழுவதனால உங்களுடைய மூத்த சகோதர வழியில நன்மைகள் நடைபெறும். அதே போல உங்களுடைய நண்பர்கள் வழியிலும் அதிகமான ஒரு நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வருடம் தான். அப்ப 2023 வருடமே உங்களுக்கு நிறைய ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடம். எந்தெந்த இடத்துல எல்லாம் அதிர்ஷ்ட கதவுகள் மூடி இருந்துச்சோ அந்த கதவுகள் எல்லாம் இப்ப திறக்க போகிறது. இந்த வருடம் தொழில், உத்தியோகம், வியாபாரம் அதுல எல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போறீங்கன்னா, வேலையில இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். இந்த கிட்டத்தட்ட இந்த 2.5-3 வருடங்களா பார்க்கும் பொழுது
உங்களுக்கு வந்து தொழில் வேலையில எல்லாம் நிறைய சிக்கல்கள். இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலையே போயிருக்கும். அதன் பிறகு நீங்க உங்களுக்கு கிடைச்ச ஜாப் கூட ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு சேலரியா உங்களுக்கு இருந்திருக்காது. அதாவது எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், ஒரு சிலருக்கு அந்த அமைப்பெல்லாம் இப்ப வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. இப்ப வந்து நீங்க ஒரு 7.5 சனி முடியுது, குரு பகவானினுடைய ஒரு பலமும் கிடைக்குது. இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஏப்ரலுக்கு பிறகு வேலையில எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு நல்ல ஒரு வேலை, ஒரு ஊதியம் என்பது கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே உண்டு. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க வந்து வேலை, உத்தியோகம் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ரொம்பவும் தன்மானம் பார்ப்பீங்க. ஒரு இடத்துல வந்து மரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க உங்களால வேலை செய்யவே முடியாது. உடனே அந்த வேலையை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வேற வேலையை தேட ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு கன்வீனியன்டான ஒரு இடமா இருக்கணும். அப்படின்னாதான் ஒரு மரியாதை, ஒரு நல்ல ஒரு பணம் கிடைக்கணும், மரியாதை இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். மரியாதை இல்ல, அங்க வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னா போடான்ட்டு வந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவர்கள். அதனாலேயே தனுசு ராசியை பொறுத்தவரை வேலை தொழில் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை, உங்களுடைய குணத்தினாலேயே நிறைய ஒரு கஷ்டங்களை அனுபவிப்பீங்க. இப்ப இந்த காலகட்டம் என்பது எல்லாமே ஒரு கிளியர் ஆகுது. தொழில்ல வேலையில எல்லாம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாமே வந்து கிளியர் ஆகி இப்ப வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்தை உங்களால அடைய முடியும். ஒரு வேலையில எல்லாம் ஒரு நங்கூரமா ஒரு இடத்துல நிக்க போறீங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். அப்ப நீங்கள் வந்து வேலை தொழில் விஷயத்துல இருந்து வந்த தடைகள் விலகுகிறது. அதே போல திருமணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாவே நிறைய பேருக்கு திருமணமே ஆகல தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரை. ஏன்னா நீங்களுக்கு வந்து ஒரு 30 வயசாச்சு, 35 வயசாச்சு, 40 வயசாச்சு, திருமணம் ஆகல அப்படிங்கறதுதான் உங்களுடைய பெரிய ஒரு வருத்தமா இருக்கும். அப்ப வந்து இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு ஏப்ரலுக்கு பிறகு திருமண வாய்ப்புகள்லாம் கூடி வரும். அப்ப அதற்கான ஒரு முயற்சியில இறங்குங்க. அந்த குரு பலம் இருக்கும் பொழுதே நீங்கள் பண்ணிடலாம். அதை வந்து நீங்கள் ஒரு தீவிர முயற்சி படுத்தி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வரன் கிடைக்கும். உங்களுக்கு டைம் சரியா இருந்துட்டுன்னா வரன் தானாகவே வந்துடும். நீங்க என்னதான் தேடி தேடி போனீங்கனாலும் ஒரு பேட் டைம்னா உங்களுக்கு கிடைக்காது. இப்போ ஒரு நல்ல டைம் வந்ததுன்னா அதே தானாகவே ஒரு வரன் யார் மூலமாகவாது வரும், ஒரு நல்ல வரன் வரும். அதுக்கப்புறம் பேசி நீங்க நல்ல விதமாக முடிவு செய்யலாம். அதே போல காதல்ல இருக்கிறவங்களுக்கும் இதுவரைக்கும் இந்த காதல்ல நிறைய கசப்புகள் இருந்துக்கலாம். இப்ப வந்து அந்த காதல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நீங்கள் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ்ட சொல்லி ஒரு திருமணம் எல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் என்பதெல்லாம் நிறையவே இருக்கும் இந்த வருடத்துல. அப்ப நீங்கள் வந்து அதை வந்து செய்யலாம். காதல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும். அதே போல இந்த வருடத்துல நீங்கள் வந்து ஒரு தொழில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு புதுசா ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கனவு கண்டுட்டு அதற்கான ஒரு முயற்சியில இருந்தீங்கன்னா இந்த வருடத்துல அதற்கான ஒரு முயற்சியில இறங்குவீங்க. எங்கேயாவது ஒரு பணம் பரட்டி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸ்களுடைய சப்போர்ட் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு பகவானினுடைய பார்வை 11ஆம் பாவகத்தின் மீது விழுவதனால நண்பர்கள் உங்களுக்கு ஒரு துணையாக ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க. அந்த நண்பர்களினுடைய ஒரு சப்போர்ட்டோடு தொழில்ல வந்து நீங்கள் ஒரு நல்ல விதமாக ஒரு முன்னேறி காட்ட முடியும். அதே போல நீங்க வெளி மாநிலம், வெளிநாடு என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். ஏன்னா சனி வந்து ஒரு வலுவான ஒரு அமைப்பிலே இருக்கிறாரு உங்களுக்கு. அந்த வெளிநாட்டு கனவுகள் எல்லாம் பலிக்கக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த வருடம் இருக்க போகுது. அதே போல கணவன் மனைவி உறவுல நிறைய பிரச்சனைகள் கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க. இந்த 7.5 வருட காலத்துல உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி ஒரு முழு ஒரு ஃபிகர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. அவங்களுடைய இன்னொரு சைடை வந்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அதனால நிறைய மன வருத்தங்கள் அடைஞ்சிருப்பீங்க, மன கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க, ஒரு பெரிய கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவெல்லாம் இருந்திருக்கும். இப்ப வந்து உங்களுக்கே ஒரு மனதளவுல ஒரு ஒரு பொறுமை வரும், ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது இதுதான் நிஜம், இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நிஜம், இதை வந்து நம்ம ஏத்துக்கிடணும் அப்படின்னு ஒரு குறைகளோட உங்களை வந்து அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் இருக்கும். அப்ப கணவன் மனைவி உறவுல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் விலக ஆரம்பிக்கும். அதே போல குழந்தை பாக்கியத்திலையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுவரை இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் இந்த வருடத்துல ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது. தனுசு ராசி பெண்கள் இந்த வருடம் வந்து நீங்கள் கடந்த காலத்துல பட்ட கஷ்டங்கள்ல இருந்து அப்படியே முழுசா வெளியே வர்றீங்க. வீட்டுல வந்து வருமானம் இல்ல, கணவன்கிட்ட சண்டை, அதே போல குழந்தைகள் விஷயத்துல நிறைய மனக்குறைகள், உடல் நலத்துல நிறைய பிரச்சனைகள். நிறைய தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரை நிறைய உடல் நலத்துல வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டீங்க. அந்த உடல் நலத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். ஒரு உடல் நலத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், உடல் தேடிட்டாலே ஒரு பாதி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து குறைந்துடும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த வருடத்துல. அப்ப பெண்கள் வந்து இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, வளர்ச்சியை காணக்கூடிய
ஒரு சந்தோஷத்துடன் ஒரு மகிழ்ச்சியுடன் இந்த வருடம் முழுக்க நீங்கள் இருக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கேரண்டி கொடுக்குறேங்க. இந்த வருடம் மாணவர்கள் எப்படி இருக்க போறீங்க? மாணவர்கள் நல்ல விதமா படிச்சு பாஸ் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்த துறைக்கு நெக்ஸ்ட் காலேஜுக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதான்னா கண்டிப்பா இருக்குது. இந்த வருடம் தனுசு ராசிக்காரங்க கடந்த ஒரு 7-8 வருடமா உங்களுடைய நீங்க படிப்புல ரொம்பவும் டல்லா இருந்தா கூட இப்ப இந்த வருடம் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி நீங்க நினைச்ச துறையில நீங்க வந்து ஜாயின் பண்ண முடியும். அப்ப வந்து இப்பவே உங்களுடைய முயற்சியை தொடங்குங்க. இப்ப நீங்க முயற்சி பண்ணி படிச்சாதான் உங்களுக்கு அந்த ஏப்ரல் மார்ச்ல உங்களால நல்ல விதமாக எக்ஸாம்லாம் எழுத முடியுங்க. அப்ப மாணவர்கள் நீங்கள் வந்து தைரியமாக துணிந்து நல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, படிங்க, நல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை படிங்க. உங்களால கண்டிப்பாக இந்த வருடம் வெற்றியை அடைய முடியுங்க. ஓவராலா பார்க்கும் பொழுது இந்த புத்தாண்டு தனுசு ராசிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விடிவை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாகவே இருக்க போகிறது. ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகிறது. அதனால அனைவரும் இந்த புத்தாண்டை வந்து மிகவும் ஒரு மகிழ்ச்சியுடன் எதிர்பாருங்க. இந்த வருடத்தை நல்ல விதமா நீங்க பிளான் பண்ணி ஜெயித்து காட்டுங்க. எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சொந்த ஜனன ஜாதகத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் பெற விரும்புனீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.